ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனில் போகும். அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. சரி, வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 12. இந்த ஃபாரஸ்ட்டோட ட்ரையட் நம்ம ரீமரு ஸ்லைம்கிட்ட போயிட்டு நீ தான் வந்து இந்த ஆர்க்லோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறா. இந்த ஃபாரஸ்ட்லேயே வேறு நிறைய ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க, ஏன் எங்கிட்டன்னு வந்து கேட்க அப்படின்னு சொல்லிட்டு பென்னிமாரு கேட்கவும், ஏன்னா நாங்கள் எதிர்க்கிறது ஒரு ஆர்க்லாட அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவுமே அந்த அன்றைக்கி அப்போ உண்மையிலேயே ஆர்க்லாட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் யோசிக்குது. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ன நடந்தாலும் ட்ரையட்ஸ்னால் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உண்மையிலேயே ஆர்க்லாட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுறாங்க. சரி, ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு ஸ்லைம் சொல்கிறான். ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ஆர்க்லாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரையட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், அந்த ஆர்க்லாம் எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொன்னதவே பார்த்தியா அப்படிங்கவும் அந்த ப்ளூ கலர் ஹேர் தலையும் ஆமாம் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ரீமரு ஸ்லைம் என்னது அப்படின்னு கேட்கவும், அங்கே இறந்து போனவங்க யார் பாடிஸையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ தான் அந்த ட்ரையாட் வந்து அவங்ககிட்ட ஸ்டார்வ்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது, அவங்க யாரை சாப்பிட்றாங்களோ அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு போயிடுவோம், அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க, கிட்டத்தட்ட அது உன்னோட ப்ரெடிட்டர் ஸ்கில் மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமை பார்த்து அந்த ட்ரையாட் சொல்கிறா. அந்த ஆர்க்லாடு யாரை சாப்பிட்டாலும் அவங்க ஸ்கில் அவனுக்கு போயிடுது அப்படின்னா இது ரொம்பவே ஆபத்தான விஷயந்தான். அண்ட் அது போக நம்ம இடத்துல வர நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க, நம்மளே அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு ரெடியாக இருக்கோம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் காமெடியாக பேசுவோம். நாங்கள் கூட அந்த ஆர்க்லாடுக்கு சைட் டிஷ் மாதிரி தான், ஸ்ட்ராங்கான ஸ்லைம் தான் மெயின் டிஷ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னிமார் காமெடி பண்ணுறான். அப்போ நம்ம ட்ரையாட் வந்து நம்ம ரீமரு ஸ்லைமை பார்த்து, இந்த ஆர்க்லாடுக்கு பின்னாடி ஒரு மார்ஜின் இருக்கிறான், ஆக்சுவலி அந்த மார்ஜின் வந்து ஒரு டீமன் லார்ட் ஆர்மியில் இருக்கிறவன், ஸோ நீங்கள் அவங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரி, நான் திரும்பவும் கேட்குறேன், எங்களுக்காக நீங்கள் வந்து அந்த ஆர்க்லாட தோக்கடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாட் நம்ம ஸ்லைமை பார்த்து கேட்குறா. நம்ம ரீமரு ஸ்லைம் இந்த ட்ரையாடை நம்பலாமா அப்படின்னு யோசிக்கவும், ட்ரையாட் தான் இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறா, நல்லாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லவும், அதுக்குள்ளே பார்த்தா சியான் வந்துட்டு எங்கள் மாஸ்டருக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு, அவர் ஈஸியாக அதை தோக்கடிச்சிருவார் அப்படின்னு அவள் சொன்ன உடனே, எனக்கு உங்களோட உதவியும் தேவை கைஸ் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருப்போம், ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. சரி, அந்த ஆர்க் ஆர்மியில் 2,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு படையோ தேவைப்படும், அந்த லிசர்ட்ஸ்மென் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் தான், பட் ஆனால் அந்த முட்டா பையா கூட மட்டும் பேச நான் விரும்பலை அப்படிங்கும். நம்ம சோவே வந்துட்டு நான் வேணா லிசர்ட் கிங் கிட்ட போய் பேசிட்டு வரவா டேரெக்டாக அப்படிங்கும். சரி, ஓகே, நீ வேணா போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனை அனுப்பி வைக்குது. அவனை அந்த இடத்துல இருந்து கிளம்பி தான் இப்போ என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைம் பிளான் போட்டுட்ருக்கு. இங்கே நம்ம காபிரோ இப்போ தான் கண்முழிக்கிறான். நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கலாம் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ தான் காபிரோக்கு ஞாபகம் வருது, அந்த சின்ன பையன் அடிச்சு போட்டான் அப்படின்னு. அந்த சின்ன பையன் தான் அந்த வில்லேஜ்க்கு தலைவனாக இருப்பான், அதனால தான் அவங்க என்னை ஈஸியாக அடிச்சு போட்டாங்க, அவங்க வந்து நம்மளை ஏமாற்ற பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த காபிரோ நான் யார்கிட்டயும் ஏமாற மாட்டேன், நான் ஒரு புத்திசாலி அப்படிங்கவும் மற்ற எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு க்ளவுன் ஃபேஸ் அவங்க நின்று பாராட்டிட்டு இருக்கான். ஆமாம், நீ யார்டா அப்படின்னு கேட்கவும், சார் கெல்மியோடு வந்து என்னை அனுப்பி வச்சிருக்காரு, உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு வர சொன்னார் அப்படிங்கவும். கெல்மியோடு யாருன்னு ஒருத்தர் கேட்க, ஆக்சுவலி அவன் தான் நம்ம காபிருக்கு வந்து நேம் கொடுத்துருப்பான், என்ன எச்சரிக்கை பண்ண சொன்னார் அப்படிங்கவும். அந்த ஆர்க்லாட் ஆர்மி உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு, நீங்கள் தான் ராஜாவாக இருந்து அந்த இடத்துல பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அப்பாவை நான் எப்படியும் அடிச்சுட்டு ராஜாவாகணும்னு ட்ரை பண்ண தான், சரி அதுக்கு இப்போவே டைம் வந்துச்சுன்னா நான் இப்போவே போயிட்டு ராஜாவாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். நம்ம காபீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பவுமே அந்த க்ளவுன் மாஸ்க் போட்டிருக்கிறவன் கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போ அந்த ஆர்க்லாட் ஆர்மியை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது, அது இப்போ லிசர்ட்ஸ்மேன் இருக்கிற இடத்த நெருங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம லிசர்ட் கிங் அவன் இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு நம்ம இடத்துக்குள்ளே ஒருத்தன் அத்துமீறி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். வரவனோட ஆறாவை பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுங்க 100 பேர் கூட அவன் சண்டை போட்டால் கூட அவன் தான் வின் பண்ணுவான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறத அந்த லிசர்ட்ஸ்மேன் புரிஞ்சுக்கிட்டான். நான் இங்கே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல, ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக தான் வந்தேன், என் மாஸ்டர் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோவே சொல்லவுமே, யார் உங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என் மாஸ்டர் வந்து ரீமரோ டெம்பஸ்ட், ட்ரையட்ஸ் வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க ஆர்க்லாட் அழிக்க சொல்லி, அதனால் அவர் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லவுமே, ட்ரையட்ஸே இவன் மாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்குன்னா இவன் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் மனசுக்குள்ளே நினைக்கவும், பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கார்டு நம்ம ரீமரோவை பற்றி தப்பாக பேசுகிறான், அவன் ஒரு கோலா, அதனால தான் இவனை அனுப்பி விட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசவும், அந்த லிசர்ட் கிங்கை அமைதியார் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அந்த செக்யூரிட்டி இன்னும் தப்பாக பேசவுமே நம்ம சோவே வந்து ஜஸ்ட் ஒரு த்ரெட்டை வச்சு அவன் கழுத்தை இருக்கிறான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அவனை விட்டுருதான். நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, பட் ஆனால் என் மாஸ்டரை பற்றி தப்பாக பேசினா என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான்.
உன்னை பார்த்தா ஒரு ஓகர் மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த லிசர்ட் கிங் கேட்கவும், இல்லை நான் வந்து கேஜின், நான் ஓகராக இருந்தேன், என் மாஸ்டர் எனக்கு நேம் கொடுத்ததுக்கப்புறம் கைஜினா எவால்வ் ஆயிட்டேன் அப்படிங்கவும், இவனுக்கு நேம் கொடுத்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காம்னா கண்டிப்பாக இவனோட மாஸ்டர் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பலசாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன், பட் ஆனால் உன் மாஸ்டரை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் சொல்லவுமே, சரி ஓகே 7 நாளில் நாங்கள் உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோவே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நமக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் அவன் வீரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 7 நாளைக்கு மட்டும் பாதுகாப்பாக இந்த இடத்த வைங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட ஸ்ட்ராங்கான டீம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம அந்த ஓர் கூட்டத்தை ஜெயிக்கலாம், நம்ம ஆளுங்க யாருமே இறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லவுமே எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு ஒரே ஒரு ஓர்க் மட்டும் அந்த இடத்துக்குள்ளே வந்துடுது, அதை ஒரு லிசர்ட்மெண்ட் தடுத்துருதான். இன்னும் 3 நாள் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அந்த லிசர்ட்மெண்ட் சொல்லவும், எவ்வளோ நாள் தான் இப்படி பொறுமையாக சண்டை போடாமல் இருப்பீங்க அப்படின்னு நம்ம காபீரோ வந்து பேசுகிறான். இப்போ நம்ம காபீரோ கிங்கிட்ட வந்துட்டு 7000 காப்ளின்ஸ் இப்போ நம்ம சைடு இருக்காங்க, ஆமாம் நீங்கள் ஏன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்கவும், ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டேன், நான் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரேன், அதுவரை நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அந்த கூட இருக்கிற செக்யூரிட்டி கார்டையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தான். மகனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எவ்வளவோ கெஞ்சியும் இவன் கேட்கல. இப்போ அவங்க அப்பாவோட அந்த ஒரு கோலை அவன் கொடுக்கான், அதை தொட்டதுமே நம்ம காபீருக்கு ஒரு புது பவர் ஒன்று வருது. இப்போ மற்ற லிசர்ட்ஸ்மேன் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவங்க கூட நாங்கள் எல்லாருமே அவங்க கூட ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சண்டை போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இங்கே அந்த ஓர்க் ஆர்மி எல்லாமே நம்ம லிசர்ட்ஸ்மேன் இருக்கிற இடத்த ரொம்பவே நெருங்கிச்சு. அப்போ நம்ம காபீரும் அவன் கூட போயிருந்த டீமும் வந்து அந்த ஓர்க்கை அட்டாக் பண்ணி ரொம்பவே ஈஸியாக தோக்கடிச்சிருந்தாங்க. இதுங்களுக்கா போய் போய் நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபீரும் தெம்பா நின்று பேசிகிட்டு இருக்கான். நம்ம காபீர் உண்மையிலேயே திறமையாக போய் ஜெயிச்சிட்டான், பட் ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஓர்க் அவங்க கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஓர்க்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் அதிர்ச்சி ஆகிறான். அவங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சதுனால தான் யாரையும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு. அந்த ஓர்க் இப்போ அவங்க கூட இருக்கிற ஓர்க்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் ஃபைட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில பேருக்கு இந்த கதை கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம். அப்படி எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க கரெக்டாக ஒரு 3 வீடியோ கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை போக ஆரம்பிச்சிரும். சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.